பாக்கிய பார்த்துட்டிங்கன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு தடப்படல எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு சொல்ல ஈஸ்வரிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ சின்ன பிள்ளை மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறது இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்ல எங்க அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க எனக்காக ஒரு நாள் நான் கொண்டாடுறேன் அதில் என்ன தப்பு இருக்குது எல்லாருமே வந்துட்டு பர்த்டே கொண்டாடலாம் நானும் அது மாதிரி தானே கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை நான் சும்மா ஏதோ எனக்காக கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி தரப்புல எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இனியாவுமே வந்துட்டு கிஃப்ட் வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லவரை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு இருக்க டைமில் தான் செல்வியுமே வந்துட்டு தான் அக்காவுக்கு எதனா வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே கடைக்கு வராங்க. கடைக்கு வந்து செல்வியை பார்த்துக்கிங்கன்னா இனியா பார்த்துறாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிடுறாங்க. டேடி உங்கள் அம்மாடா நீ அப்படி போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன் லவரை ஓரம் போக சொல்லிட்டு என்னக்கா இப்படி இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை பாக்கி அக்காவுக்கு எதனா கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ அங்கே எங்கே அப்படின்னு சொல்லி நானும் அம்மாவுக்கு எதனா கிஃப்ட் வாங்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு காலேஜுக்கு தப்பிச்சோன்னு சொல்லி ஓடிடுறான். இப்படி இவங்க 2 பேரும் கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்க பர்த்டே நாளும் வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாக்கியாவுமே வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கு போறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, பாக்கியா பார்த்தீங்கன்னா, கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கிற டைம்ல தான் ஈஸ்வரி வந்துட்டு தான் பேசுறேன்னு சொல்லிட்டு மைக்க வாங்கி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே இதே மாரி ஃபங்ஷனுக்கு நீங்க எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்ன ஃபங்ஷன் ஆக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் அது ஒண்ணும் இல்ல கோபியாக்கும், பாக்கிக்கும் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் உங்கள எல்லாரையும் திருப்பி இதே மாரி கூப்பிடுவேன். அந்த டைம்ல நீங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க 2 பேரையும் வந்து வாழ்த்தணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பதட்டம் அடைஞ்சுறாங்க. என்னடா அத்தை இப்படியெல்லாம் பேசுறாங்க நாள் முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாயி பார்த்தீங்கன்னா உடனே மைக்க வாங்கி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அத்தை சொல்கிற மாதிரிலாம் இல்லை நான் என்றைக்குமே வந்து கோபி கூட சேர மாட்டேன் அதனால் வந்துட்டு அத்தை சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்க அப்படி சொன்னதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நான் திருப்பி வந்து கோபி கூட சேர்ந்து வாழ மாட்டேன் உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்கன்னு சொல்லி நான் அப்பவே சொன்னல அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா 4 பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் அது உங்களுக்கு பொறுக்கலையா ஏன் அத்தை என்ன புரிஞ்சுக்காம நீங்களும் உங்க பாட்டுக்கு விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஈஸ்வரி அத்தை இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.